இப்போ நம்ம கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கம்மங்கூழுக்கு தேவையான கம்பை அறுத்துக்கலாம். போதுமான கருது அறுத்தாச்சு. நல்லா கருதை காய வச்சு எடுத்துக்கணும். காய வச்ச கம்பு எடுத்து உரல்ல போட்டு கம்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும்.
முதல்ல குத்துற கம்பில் தவிடு வரும், அதை மாட்டு தொட்டியில் போட்டுருவோம். தவிடு நீக்கினா கம்பு. புடைச்சி கூழுக்கு தேவையான மாவை எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு, தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு.